வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, என்னால் சரிவர கவனிக்க முடியல, என்னால் எது போட்டாலும் எனக்கு ஒத்து வரல அப்படின்றவங்க நிறைய புதினா இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம சமையலறையிலே பெரிய ஒரு பியூட்டி பார்லர் சார். அதை நம்ம யாருமே உணர மாட்டேன்றோம். சில பேருக்கு ட்ரை ஸ்கின்ல கூட பிம்பிள் இருக்கும், நார்மல் ஸ்கின்ல இருக்கும், ஆயில் ஸ்கின்ல இருக்கும். அதனால் அவங்களுடைய இன்டேக்கை பொறுத்து முதல்ல நம்மளுடைய உணவு முறைகளை வந்து கட்டுப்பாடு வச்சுருந்தோம்னா நம்ம ஸ்கின்னை என்றைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஜடா மஞ்சள்ன்றது ஆண் பெண் இருபாலருக்கும் யூஸ் பண்ணுறது சார். இப்போ சில மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் சில பேர் ஆண்கள் போட மாட்டாங்க, முடி வளரல, எனக்கு தாடி வளராமல் போயிடுமா, மீசை இல்லாமல், இந்த மாதிரி வருத்தப்படுவாங்க இல்லைங்களா. அதில் ஜடா மஞ்சள்ன்றது எல்லா வித ஸ்கின்னுக்கான ஒரு டீடாக்ஸ். முக்கியமான விஷயம் முல்தானி மட்டின்றது நம்ம வந்து பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னா பால் கலந்துட்டு ஏதாவது ஒரு பொட்டேட்டோ ஜூஸோ இல்லை தக்காளி ஜூஸோ எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, சில இது ரொம்ப பெருசாக இருக்குது மறு அப்படின்னா நம்மளுடைய முடியிலே எடுத்து கட்டுவாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான் சார். இன்றைக்கி தான் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அப்போ நம்மளோட தலைமுடியவே எடுத்து லைட்டாக முடி போட்டு வைப்பாங்க. அப்படி முடி போட்டு வைக்கும்போது அதோட எசன்ஸ் போய் இறங்கி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அடி வேரோட வந்துடும் அந்த மறு. ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்சான் உடம்பிற்கு சிரசை பிரதானம் சொல்லுவாங்க. இந்த சிரசுனா இந்த முகம், இந்த முகத்தை அழகுபடுத்துறதுக்காக வேண்டி ஆணும் பெண்ணும் அவங்க ஒரு விதத்தில் பல்வேறு விதமான அழகு உபகரண பொருட்களை நாடி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி தங்களை எப்படி அழகுபடுத்தி இளமையோடு இருக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. நம்மோடு கூட இந்த நிகழ்வில் இணைஞ்சிருக்காங்க திருமதி துரை தாமரைச்செல்வி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். மேம், இப்போ வந்து ஆண் பெண்களுக்கு வந்து பொதுவாக ஏற்படுற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே சார் சொல்லுங்கள். ட்ரை ஸ்கின் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை ஸ்கின். இப்போ அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஒரு எந்த மாதிரியான ஒரு மெத்தட் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஸ்கின் வந்து சரியாகும் சார்? இப்போ சருமம் வந்து 3 வித டைப்பில் இருக்குது. ஆயில் ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின். சருமம் வந்து 3 விதத்தில் இருக்குது. இதில் எந்த மாதிரி வயசுக்குன்னு ஒன்று பார்க்கணும். 16 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 17 வயசுக்கு அப்புறம் இப்போ நிறைய சோப்புகள் க்ரீம்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நம்மளுக்கு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற நிலைமையில நம்மளோட ஸ்கின் எல்லாம் பாதிச்சிடுது. ஆனால் வீட்டில் இருந்து செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்குற ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதுக்கு பச்சை பயிரும், புலான் கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, ஜடா மஞ்சள் இந்த 3ஐயும் சம அளவு எடுத்துட்டு, பச்சை பயிர் 1 கிலோனா இது 50 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இது ஆண் பெண் இருபாலருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது அவங்க அதில் பால் போட்டு கலந்து தேய்ச்சிட்டே வந்தாங்கன்னா முகத்துலன்னா அந்த கரும்புள்ளிகள் முதற்கொண்டு மாறி. இன்றைக்கி வர விஷயங்கள் இது ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய விஷயம். அது மேலே ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் வேணாலும் கடலை மாவு வேணாலும் நம்ம ஒரு 1/4 கிலோ மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போடலாம். இதுலேயே ட்ரை ஸ்கின்ல எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, என்னால் சரிவர கவனிக்க முடியல, என்னால் எது போட்டாலும் எனக்கு ஒத்து வரல அப்படின்றவங்க நிறைய புதினா இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம சமையலறையிலே பெரிய ஒரு பியூட்டி பார்லர் சார். அதை நம்ம யாருமே உணர மாட்டேன்றோம். அந்த புதினாவை ஒரு இட்லி கொப்பரையில் தண்ணியில் போட்டுட்டு நல்லா மூடிட்டு நல்லா ஆவி வந்தோன்னா ஃபேஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டு கசகசாவையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதை ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா பிம்பிள்ஸ் வரவே வராது. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த பச்சை பயிறு, ஜடா மஞ்சள், கார்போக அரிசி, பூலான் கிழங்கு சம அளவை எடுத்து போட்டு பேக் போட்டுட்டே வந்தோம்னா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த கருமம் இது மறைய ஆரம்பிச்சிடும், பிம்பிள்ஸ் மறைய ஆரம்பிச்சிடும். பிம்பிள்ஸ் வராது. சில பேருக்கு ட்ரை ஸ்கின்ல கூட பிம்பிள் இருக்கும், நார்மல் ஸ்கின்ல இருக்கும், ஆயில் ஸ்கின்ல இருக்கும். அதனால் அவங்களுடைய இன்டேக்கை பொறுத்து முதல்ல நம்மளுடைய உணவு முறைகளை வந்து கட்டுப்பாடு வச்சுருந்தோம்னா நம்ம ஸ்கின்னை என்றைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் சார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பொருட்கள்லாம் வந்து சாதாரணமாக எல்லா கடையிலையும் கிடைக்குமா? எல்லா கடையிலையும் கிடைக்கும் சார். இப்போ வந்து ஒரு கிலோ பச்சை பயிர் வாங்கிட்டீங்கன்னா 50 கிராம் கணக்கில் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜடா மஞ்சள், கார்போக அரிசி, பூலான் கிழங்கு எடுத்துக்கோங்க, புதினா பவுடர் இருக்குது, துளசி பவுடர் இருக்குது, நீம் பவுடர் இருக்குது, சந்தன பவுடர், இது எல்லாமே 50 கிராம் கணக்கில் எடுத்துகிட்டே வரணும் நம்ம 1 கிலோ பச்சை பயிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி ரோஜா இதில் கூட 50 கிராம் போட்டுக்கலாம் சார். இது வரைக்கும் போதும். ஓவராக நிறைய விஷயங்களை போட்டோம்னா. ஜடா மஞ்சள் சொல்கிறீங்களா? அப்படின்னு ஜடா மஞ்சள்ன்றது ஆண் பெண் இருபாலருக்கும் யூஸ் பண்ணுறது சார். இப்போ சில மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் சில பேர் ஆண்கள் போட மாட்டாங்க, முடி வளரல, எனக்கு தாடி வளராமல் போயிடுமா, மீசை இல்லாமல், இந்த மாதிரி வருத்தப்படுவாங்க இல்லைங்களா. அதில் ஜடா மஞ்சள்ன்றது எல்லா வித ஸ்கின்னுக்கான ஒரு டீடாக்ஸ். ஸ்கின்ல இருந்த பிளமிஷஸ், ஸ்கின்னோட ஃபோர்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளார போய் அதோட அழுக்குகள் இணைக்கக்கூடியதான் ஜடா மஞ்சள். கார்போக அரிசின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து பளபளப்பாக்கும். இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் சார். எப்படி நம்ம உடலுக்குள்ளார விஷயங்களை எடுத்துக்கிறோமோ வெளி தோற்றத்துக்கும் நம்ம சில முக்கியமான பொருட்களை எடுத்துக்கணும். ரொம்ப மலிவான எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, பெரிய விஷயமே இல்லை இது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டஸ்கி ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட இந்த மாதிரி வந்து ப்ளீச்சிங்கு, அப்புறம் வந்து க்ரீம் போட்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. டஸ்கி ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கலர் ஸ்கின்னாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான தீர்வு சொல்கிறீங்க சார்? இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து கலராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே அந்த ஒரு விருப்பம் தான். இதில் நம்ம வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம்னா, பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா, பீட்ரூட் எடுத்து சாறு எடுத்துட்டு பால், நல்லா திக்கான பால் ஏடை மட்டும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் பால் வேணாம் சார். இதை எடுத்துட்டு கார்போக அரிசி, ஜடா மஞ்சள், கிச்சிலி கிழங்கு, பூலான் கிழங்கு இந்த 4ஐயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டு
கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ரப் பண்ணி ஸ்கிம் பண்ணிட்டாவே டெட் செல்ஸ் எல்லாம் டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸ்கின்னில். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும், இல்லைன்னா மங்கு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம விட்டமின் டிஃபிஷியன்சியில் வரது தான். ஸோ இது நம்ம பழங்கள் எடுத்துக்கணும், ஜூஸு எடுத்துக்கணும், இன்டேக்கில் நிறைய உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்காம இருந்தால் ரொம்ப நல்லது சார் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து முகத்தில் ஆயில் எண்ணெய் வடிச்சிட்டா மாதிரியே இருக்கும் அவங்க முகம் எப்போ பார்த்தாலும். அது இந்த குறையை எப்படி போகலாம் சார்? இது என்னன்றது எல்லாத்துக்குமே யூஸ்வலாக நடக்கிறது தான் சார். நம்ம ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெறும் தண்ணியில் நம்மளுக்கு முதல் தண்ணி தான் டீடாக்ஸ். தண்ணியில் முகம் அலம்பிட்டே இருக்கணும். நல்ல ஒரு இப்போ ஃபேஸ் வாஷ் எல்லாம் நிறைய இருக்குது சார், நம்மளும் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி இலை இருக்குது இல்லைங்களா, செம்பருத்தி இலையை 4 நாள் ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வலுவலுப்பு தன்மை வந்துடும். அதை தொட்டுட்டு நீங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன இந்த பேக் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அந்த முல்தானி இந்த பச்சை பயிறு இதெல்லாம் போட்டது முல்தானி மட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சார், ரொம்ப நல்லது. ஆனால் முல்தானி மட்டி இப்போ வர முல்தானி மட்டிலாம் அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் ஸ்கின்னை வந்து அது ஹெவி பண்ணிடுது. அதனால் நீங்கள் இந்த பசையில் இருக்கிற அந்த எசன்ஸ் எடுத்து அதில் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். அந்த விஷயங்கள் ஆயில் கண்டென்ட் வராது ஸ்கின்ல. முல்தானி மட்டினா என்ன, அது எப்படி பண்ணலாம் சார்? அது ஃபுல்லாக சேர்த்துங்க சார். இது ஒரு மண்ணுக்குள்ளார மண்ணில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு பார் மாதிரிலாம் கிடைக்கிது, ஒரு பெரிய பெரிய நம்ம இந்த கல்லுன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலி. ஆனால் முல்தானி மட்டின்றது அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து வேறு நிறைய பொருட்கள் சேர்ந்து போட்டால் தான் சார் நல்லாயிருக்கும். வெறுமனையாக முல்தானி மட்டி மட்டும் போட்டோம்னா ஸ்கின் வந்து ரஃப் ஆகிடும். பிம்பிள்ஸ் இருந்தாலும் அதிகமாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதில் நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தகுந்தாப்புல என்னென்ன மூலப்பொருட்கள் போட்டால் அது வந்து ஒரு பொருளாக மாறி அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இது முக்கியமான விஷயம். முல்தானி மட்டின்றது நம்ம வந்து பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னா பால் கலந்துட்டு ஏதாவது ஒரு பொட்டேட்டோ ஜூஸோ இல்லை தக்காளி ஜூஸோ எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆலிவேரா, எல்லா வீட்லேயும் இப்போ சோத்துக்கத்தால இருக்குது சார், ஒரு பீஸ் ஆஃப் ஆலிவேரா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் சார், டீடாக்ஸ் நம்மளோட ஸ்கின் எல்லா வித ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். அது மாதிரி தக்காளி அரை இது போட்டு மிக்சியில் அடித்து அந்த ஜூஸை மட்டும் ட்ரைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு ஒரு 1 hour கழிச்சிட்டு லுக்வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு பாருங்களேன். ஸ்கின் வந்து அவ்வளோ ரெஜுவினேட்டடாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஆனால் இன்டேக் வந்து நம்ம வந்து உள்ளார எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அழகுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிட்டு அழகை நல்லா பேணி காக்கலாம் சார். நம்ம முல்தானி மட்டின்றது வந்து நம்மளோட தமிழகத்தோட பாரம்பரியமான ஒரு ஆமாம் சார். அன்னைக்கு களிமண்ணாகட்டும் புற்றுமண்ணாகட்டும் முல்தானி மட்டி பேரு தான் முல்தானி மட்டி, அது ஃபுல்லாக சேர்த்ததுமா அடி மண்ணுக்குள்ளே ஒரு மண் மடல்னு சொல்லுவாங்க, அதை அந்த மாதிரி ஒரு வகை தான் சார்ந்தது சார். நம்ம எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும், அது பெரிய விஷயம் கிடையாது. அது ஸ்கின்னை வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் பண்ணும் சார். நம்ம வந்து இயற்கை முறையில் ப்ளீச் பண்ணிக்கணும்னா டீடாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெயிலே சுற்றிட்டே வரேன், எனக்கு வந்து வெயில் ரொம்ப கருத்து போயிடுச்சு, கண்ணு கருத்து இல்லை டீட்டர்ன் ஆயிடுச்சு என்னோட ஸ்கின் அப்படின்னாங்கன்னா முல்தானி மட்டியில் லெமன் ஜூஸ் மட்டும் கலந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கணும். ஏன்னா சிட்ரஸை டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது சார் ஸ்கின்ல, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நம்மளோட ஸ்கின். அதனால் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு முல்தானி மட்டி ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், பியூட்டி அழகுக்கான ஒரு விஷயத்தில். இப்போ நிறைய பேர் வந்து ஐப்ரோ பண்ண போகிறாங்க மேடம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் வந்து கருவளையம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக. இப்போ அந்த கண்ணில் கருவளையம் ஏன் வருது, அது வந்து எப்படி இந்த குறைபாட்டை எப்படி தீர்க்க முடியும் சார்? நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. கண் கருவளையம்னு தூக்கமின்மை இருக்கும். இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார், 24 hours பத்த மாட்டேங்குது. அப்படின்னும் போது அவங்க தனக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தையாவது ஒதுக்கிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்க முடியும், ஸ்கின்னையும் பார்த்துக்க முடியும். அப்படி முடியல அப்படின்னும் போது என்ன பண்ணணும், ஒரு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் டிகாஷன் டீ தூள் போட்டுட்டு, எண்ணெய் டீ தூள், ஏன்னா அந்த சுக்கு மிளகுல எல்லாமே பிளைன் டீ தூள் இருக்குல்ல, போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. காட்டனில் தொட்டு கண்ணில் வச்சுட்டே டைம் கிடைக்கும் முதல்ல வச்சுட்டே இருந்துட்டோம்னா அந்த டர்ன் வந்து மாறிடும் சார். டீ தூளில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது, அதில் கண்ணு கருவளையத்துக்கான ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரு குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மங்குன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே வந்து ஒரு கருப்பு திட்டா இருக்குது அது. ஸோ இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் வந்து எப்படி மேடம் சார்? பிக்மெண்டேஷன் வரதே வந்து ஸ்டமக் அப்செட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் சார் முகம் பிக்மெண்டேஷன் வரும். வயிறு உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் முகத்தில் எல்லா பிம்பிள்ஸ் வரதாகட்டும், ஆயில் ஸ்கின் வரதாகட்டும், ஆக்னி வரதாகட்டும், மங்கு வரதாகட்டும், கருவளையம், இது எல்லாமே நம்மளோட உடல் சார்ந்த விஷயம். உடலுக்குள்ளார நம்ம நிறைய இன்டேக் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் சார். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்டேக் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கணும், கரெக்ட் டைமுக்கு தூங்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம் சார். முதல் இது நம்ம உள்ளார எடுத்துக்கிற விஷயம் தான். மருள் சொல்கிறாங்க மேடம். மருள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வேணாலும் வருது. அது அந்த மரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல நிறைய பேருக்கு ஜென்ஸ் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக. இதை வந்து நம்ம ஒரு பியூட்டி பார்லருக்கோ இல்லை வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனால் அது வந்து கன் வச்சு ஷூட் பண்ணி அதை எடுக்கிறாங்க, திருப்பி அந்த இடத்துல ரத்தம் வருது, மறுபடியும் திரும்ப அதே இடத்துல வருது.
ஸோ அந்த இல்ல சார், இது வந்து முழுக்க முழுக்க வந்து தோல்ன்றது ஒரு 7 லேயர் கொண்ட ஒரு ஸ்கின் சார் நம்ம உடம்புல. அதுல வந்து எப்படி செகண்ட் லேயர் பீல் ஆனதான் தேர்ட் லேயர். நம்மளோட வெளி தோற்றத்தோட ஸ்கின் நம்மளோட ஸ்கின்னே கிடையாது சார். நம்ம பிறந்தப்போ ஒரு கலரா இருந்திருப்போம். ஒரு ஒரு உள்ள வீட்டுக்குள்ளாரே ஒரு மாசம் இருந்தோம்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில வந்தோம்னா கருத்து போயிடுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா கிளைமேட் தந்தாப்புல நம்மள ஸ்கின்னு நம்மள மாத்திக்குது. அது தவறான விஷயம். இப்ப மங்காகட்டும் மருவாகட்டும் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா சார் பண்ணலாம்? கடுக்காய் பொடி எங்க ஈஸியா கிடைக்குது. 2 கடுக்காய் கொட்டை கூட வாங்கி நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா மைய அரைச்சிடணும். மேல் தோலை எடுத்துட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து வெறும் பசும்பால், வெறும் பச்சை பாலில் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா மங்காகட்டும் மருவாகட்டும் ஆட்டோமேட்டிக்காக கீழே விலக ஆரம்பிக்கும் சார். ஆனால் சில இது ரொம்ப பெருசாக இருக்கு மரு அப்படின்னா நம்மளுடைய முடியிலே எடுத்து கட்டுவாங்க. அந்த காலத்துலலாம் அப்படிதான் சார். இன்னைக்கு தான் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அப்போ நம்மளோட தலைமுடியவே எடுத்து லைட்டாக முடி போட்டு வைப்பாங்க. அப்படி முடி போட்டு வைக்கும்போது அதோட எசன்ஸ் போய் இறங்கி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அடி வேரோட வந்துடும் அந்த மரு. அப்படிதான் சார் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துங்கள்ல. ஆனா மருவுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு குடல் சார்ந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தான் ரெண்டுமே வரும். சரிங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பளபளப்பான சருமம் பெறணும் அப்படின்னு நினைச்சாங்கனாக்கா அவங்க வீட்டில இருந்தே வந்து செய்யக்கூடிய ஒரு தீர்வு என்னவா இருக்கும்? சார் இப்போ ஏஜ்னு ஒன்று இருக்குது சார். வயசு இப்போ எனக்கு வந்து இப்போ 40 வயசு ஆகுது, எனக்கு வந்து இவ்வளோ வெயிட் இருக்கேன், நான் எனக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் நான் ஃபேர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம். ஏன்னா உள்ளுறுப்பு நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்ல, உள்ளுறுப்பை சரி பண்ணால் மட்டும்தான் வெளி தோற்றங்கள் நம்மளுக்கு அழகாக தெரியும். அப்படி இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இயற்கையை கொண்டுட்டு வராது சார். கொஞ்ச நாள் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து கசகசா ஒரு 100 கிராம் எடுத்துப்போம். பாதாம் ஒரு 10 பாதாம் எடுத்துக்கலாம். நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதில் வந்து கோகனட் ஆயில் விட்டு விட்டமின் டி கேப்சூல்ஸ் எங்கே வேணாலும் கிடைக்குது சார் இப்போ ஃபார்மாசிட்டிக்கல்ஸில். அதை 2 கேப்சூல் ஊற்றிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். கழுத்தெல்லாம், ஏன்னா கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணி ஃபேஸெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஸ்க்ரப். அது வந்து ட்ரை பண்ண விடக்கூடாது சார் ஸ்கின்னை. நம்ம சும்மா ரொட்டேட் மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெறும் தண்ணியில் நல்ல ஸ்கின் பிளமேஷியஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு ரொம்ப ப்ளீச்சிங்காக இருப்பாங்க. ஆனால் இன்டேக் எடுத்துக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குது சார். ஸோ இந்த பாதாம் அண்ட் கசகசா வந்து ஆலோவேரா ஜெல், விட்டமின் டி கேப்சூல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் சார். உடனே நம்மளுடைய பிரதிபலிப்பு தெரியும் அந்த ஸ்கின்ல. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நம்ம இப்படி இருந்தோன்னா இப்படி ஆயிட்டனான்ற கதையாக இருக்கும். இப்போ அடுத்தது ஆண் பெண் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா முடி உதறது பிரச்சனை இருக்குது மேடம். அது முடி உடையுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அப்புறம் வந்து பொடுகு இருக்குன்றாங்க, வந்து அப்புறம் வந்து ஈரு பேன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இயற்கையாக நம்ம வீட்டு பொருட்களை பயன்படுத்தி சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார், நம்மளுடைய இருக்கிற சூழ்நிலைக்கு வாரத்தில் 2 நாளாவது ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ஆயில் பாத் எடுக்கணும். எண்ணெய் குளியல் கண்டிப்பாக எடுக்கணும். எண்ணெய் குளியல்னு தலைக்கு மட்டும் வைக்கக்கூடாது சார். தலைக்கு உடம்பெல்லாம் போட்டு ஒரு 25 நிமிஷமாவது வெயிலில் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்மளுடைய உடம்பு படணும். அப்படி பண்ணி நம்ம வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம தலை குளிச்சுட்டு வாரத்தில் 1 நாள் வந்து இப்போ பொடுகு இருக்கு எனக்கு அப்படின்னா, இப்போ நிறைய நாட்டு மருந்து கடையில் பொடுதலை கிடைக்குது சார். 10 ரூபா தான் ஒரு சின்ன பாக்கெட். அதில் உங்கள் தலைமுடிக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கேர்டு தயிர் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பொடுதலையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தலையில் நல்லா ஊற வச்சிடணும். தலையிலன்னா ஸ்கேல்ஃப் மண்டையில் மட்டும் ஊற வைக்கணும். தலையில் முடியலலாம் வேண்டாம். ஊற வச்சுட்டு நீங்கள் வெறும் ஷீகாக்காவோ இல்லை வந்து அரப்பு தூளோ போட்டு குளிச்சு பாருங்க, பர்மனெண்ட்டாகவே பொடுகு வராது சார். பொடுகோ பேனோ, ஏன்னா கசப்புத்தன்மை எவ்வளோ நம்ம ஏற்றுறோமோ, ஏன்னா நிறைய பர்ஃப்யூம்ஸ் ஏற்றிட்டோம், நம்ம நிறைய ஷாம்புல விதவிதமான கலரில் வாசனைகளை ஏற்றிட்டனால பேனோ பொடுகு ஈஸியாக இதாகிடுது. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நாட்டு சின்ன நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருள் சார் இதெல்லாம். பொடுதலை பவுடர்லாம் 10 ரூபா தான். அதை மிக்ஸ் பண்ணி மாசத்துல 1 நாள் போட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் குளியல் மஸ்ட் சார். எண்ணெய் குளியல் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து நல்லா தான் இருக்கேன் நான், எனக்கு ரொம்ப முடி கொட்டிகிட்டே இருக்கு அப்படின்னாங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கணும். ஒரு மாதுளம்பழம், சின்ன மாதுளம்பழமாக எடுத்து 4 கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை முதல்ல போட்டு சட பழங்கணும்னா அந்த மாதுளம்பழத்தை அப்படியே போட்டுடணும் சார். அதில் இருக்க எசன்ஸ்லாம் ஏறிட்டு எண்ணெய் வந்து பிங்க் கலரில் ஆகிடும். தோலோட போடணும் சார். அப்படியே 4 கட் பண்ணி போட்டணும். 1 லிட்டர் எண்ணெய்க்கு 1 மாதுளம்பழம், 1 கைப்பிடி, குறைஞ்சபட்சம் ஒரு 25 பீஸ் வெங்காயம் இருந்தால் போதும். அதை மட்டும் 2 நறுக்கி போடணும். நல்லா தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுட்டு அதை வேடு கட்டி 1 வாரம் வந்து நம்ம வெயிலில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிவிடும் சார். ஸ்கால்ஃப் வந்து அவ்வளோ குளிர்ச்சி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் சார். உடல் சார்ந்தப்பட்ட நிறைய கீரைகள் எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸ் எடுத்துக்கணும். ஹேருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் உள்ளார கொடுத்தா தான் சார் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது முடிய நல்ல ஆனால் ஆயில் பாத் கண்டிப்பாக பண்ணணும் சார். வீக்லி 2 டைமாவது நம்ம வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருமே பண்ணணும். இப்போலாம் எங்கே சார் பண்ணுறாங்க ஆயில் பாத்தே கிடையாது இப்போலாம். வருஷம் இப்போ தீபாவளிக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது வந்து இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க மேம், அவங்களுக்கு வந்து இந்த வெளியில் விளையாடிட்டு வரதுனால சொறி சரங்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. இதை வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ஏதாவது நம்ம அவங்களுக்கு வந்து ரெமெடி கொடுக்க முடியுமா சார்? என்றைக்குமே வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து வாரம் ஒரு தடவை எண்ணெய் குளியல் அவசியம் சார். அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சோத்துக்கத்தால இருக்கும், சில பேருக்கு சோத்துக்கத்தால அலர்ஜியாக இருக்கும் சார். கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு எடுத்துக்கிட்டு
இந்த கொழுந்து இது இருக்கும் சார், கொழுந்து வேப்பலை இருக்கும். அந்த வேப்பலையும் அரைச்சி இதில் பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சார். குப்பைமேனி இப்போ கிடைக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் வாசலில் குப்பைமேனி கிடைக்கும். குப்பைமேனி ஒரு 10 இலையை அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது சார் ஸ்கின்னுக்கு. குப்பைமேனி மாதிரி ஒரு அருமையான ஒரு அற்புதமான மருந்து எதுவுமே கிடையாது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். ஃபேஸ்க்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். கரும்புள்ளிக்கு இதுக்கு மீன் ஆக்னி சொல்கிறோம் இல்லைங்களா, பிக்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, 40 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய கண்ணுக்கு கீழே வர கருவளையங்கள் எல்லாத்துக்குமே குப்பைமேனி ஒரு அருமருந்தாக இருக்கும் சார். அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களுக்குமே குப்பைமேனி போடலாம். ஏன்னா ஸ்கின் இது சொறி சிறங்குக்கானது மெயினே குப்பைமேனி தான் சார். குப்பைமேனியே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வச்சு உடம்புக்கு தேய்ச்சிட்டு அப்புறம் நீங்கள் குப்பைமேனியை அரைச்சி குளிச்சாலும் ரொம்ப நல்லதான். குப்பைமேனியோட என்ன அரைச்சிக்கலாம்னா கடலை மாவையும் பாசிப்பருப்பு மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். குழந்தைங்களுக்கு ரொம்ப மென்மையாயிடும் ஸ்கின்னு, கலரும் நல்லா வரும், தோல் வியாதியும் எதுவும் வராது. நீம் அதோட சேர்ந்து கொஞ்சம் வேப்பம் கொழுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்து முகத்துக்கு வந்து மஞ்சள் பூசுறது இல்லை. இருக்கிற ஃபேஷியலில் அந்த இருக்கிற க்ரீம் வந்து தடவிட்டு போயிடுறாங்க. இப்போது முழுக்க முழுக்க மஞ்சள் பெண்கள் மஞ்சள் மட்டுமே எடுத்து முகத்துக்கு பூசுறது நல்லதா, இல்லை வந்து ஃபேஷியல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுறது நல்லதா மேடம்? இல்லை சார், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெண்டில் இருக்கோம், ரொம்ப 2024 இருக்கோம். சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இதே வந்து வாசத்தில் ஒரு நாள் ஒரு வீட்டு வைத்தியமாக எடுத்துக்கணுன்றது தான் என்னோட சஜஷனை. நிறைய விஷயங்கள் இப்போ மஞ்சளில் எடுத்துக்கலாம் சார். மஞ்சளில் வந்து பசு மஞ்சள் இருக்குது. பசு மஞ்சளை வந்து பாலில் அரைச்சிட்டு நம்ம முகத்தில் தேய்ச்சி குளிச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் கால் வரைக்கும் கூட தேய்ச்சிருப்பாங்களே சார் மஞ்சள்லாம். மஞ்சள் கலர்லேயே இருப்பாங்க எல்லாருமே. இன்றைக்கி வந்து அதை வந்து ஸ்கின்னு டைட்னிங் ஆகிடுது, ஸ்கின்னு வந்து ரஃப் ஆகிடுது, ஸ்கின் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வராங்க மறைமுகமாக சில விஷயங்கள். பட் இன்றைக்கும் மருத்துவ குணம் இல்லை மஞ்சள் தான் சார் இன்றைக்கி உடம்புக்காகட்டும் தோலுக்காகட்டும் ரொம்ப அரியமான ஒரு விஷயம். மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் சார். பாலில் கலந்து நம்ம முகத்தில் பூசிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா அவ்வளோ நல்லது ஸ்கின்னு. ஸ்கின்னோட லேயர்ஸ் எல்லாமே ஓப்பன்லாம் போர்ஸ் ஆகிட்டு வேண்டாத ஆன்டிபாக்டீரியல்ஸை வெளியில் எடுத்துட்டு இப்போ பிம்பிள்ஸ்க்குலாம் நம்ம மஞ்சள் ரொம்ப அருமருந்து சார். அதோட கொஞ்சம் நீமு அரைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தலைக்கு டை அடிக்கிறாங்க மேடம். அது கண்டிப்பாக சார். அதாவது இந்த இயற்கையான நிறைய வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டை அடிக்கிறாங்க. அதனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நேச்சுரலான டை, அதாவது இயற்கையான முறையில் ஏதாவது முடியை கற்பாக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. மருதாணி பவுட்ரு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது சார். அவுரி பொடியும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஒரு தலைக்கு எவ்வளோ வேணுமன்றது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கணும் சார். 2 இப்போ ஸ்பூன் மருதாணி எடுத்தோம்னா 1 ஸ்பூன் அவுரி விதை, அவுரி பவுடர் இருக்குது, அவுரி. அப்புறம் அந்த பீடாங்கள்லாம் போடுற இடத்துல கத்தான ஒரு பொருள் இருக்கும் சார். ஒரு நம்ம சுண்ணாம்பு வெரைட்டியில் இருக்கும் அந்த கத்தா. அதை வந்து நாளே இரும்பு வடசட்டியில் ஊற போட்டுணும். நம்ம போட்டுட்டு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணும் சார். தயிர் ஊற்றி லெமன் புழிஞ்சிட்டு, இப்போ எனக்கு பொடுகு இருக்குது ஆனால் முடியும் வெள்ளையாகணும்னா அதில் கொஞ்சம் பொடுதலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கத்தாவோட தண்ணியில் தான் சார் மிக்ஸ் பண்ணணும். அதை அந்த கத்தா வந்து இன்றைக்கும் அந்த நிறைய பீடா கடைகள் எல்லாம் இருப்பாங்க, நிறைய வெளியிலலாம் இதுலேயே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. அது போட்டோம்னா நார்மலாக இப்போ நம்மளுக்கு வந்து 1 மாதம் வரும் சார் அந்த டை, இயற்கையான டை. அதில் வந்து நீங்கள் சோத்துக்காத்தலை போட்டுக்கலாம், இல்லை நெல்லிக்காய் பொடி போட்டுக்கலாம். அவரையும் மருதாணி தான் சார் இதில் மெயின். 2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மருதாணினா 1 ஸ்பூன் அவரி போட்டுட்டு இந்த கத்தாவை ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பீட்டு போதும் சார். சின்னோண்டு ஒரு சின்ன கியூப் அளவுக்கு போட்டாவே போதும். அதே நிறைய வரும். மறுபடியும் அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டைமுக்கு டைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் கத்தாலாம் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை சார். ஆனால் நாட்டு மருந்து கடையில் பல நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இந்த மாதிரி போட்டால் உடம்புக்கும் குளிர்ச்சி, முடியும் பராமரிப்பாக வச்சுக்கலாம் சார். நெல்லிக்காய் போட்டுக்கலாம், அதில் நெல்லிக்காய் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுட்டு ஒரு லெமன், ½ லெமன் புரிஞ்சிக்கலாம் சார். ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 hours ஊறிடணும். ஊறிட்டு நம்ம தலையில் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது சார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷீகக்காவோ அரப்போ போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கருப்பாயிடும் சார். அவரையும் போட்டு கத்தாவை நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே அந்த நம்ம கையிலேயே போட முடியாது. ஏதாவது க்ளவுஸ் மாதிரி தான் போட்டு போடணும், இல்லை ஒரு கோம்ப் மாதிரி தான் வச்சு போடணும். ஏன்னா நம்ம கையிலேயே ஒட்டிடும் அந்த கலர். மருதாணியை விட அதிகமாக கலர் பிடிக்கிறது கத்தா பவுடர் சார். கத்தா பார் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இல்ல சார், ஹெர்பல் தான். இன்னைக்கு பீடா கடைங்கள்ல நம்ம நிறைய பீடா ஷாப்லலாம், ரொம்ப ஃபேன்சியான பீடா ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப கலராக இருக்கிறதுக்காக அந்த கத்தா இது பண்ணுவாங்க. இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல சார். ஆனால் பல பேர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது கத்தா. நிறைய அந்த காலத்தில் டையே இதில் தான் சார் பண்ணியிருக்காங்க. இல்லை இதை விட பார்த்தீங்கன்னா அஞ்சனக்கல்லில் பண்ணியிருக்காங்க டை. அஞ்சனக்கல் இப்போலாம் அதெல்லாம் ரொம்ப ரேர் சார். இப்போ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அது ஒரிஜினல் அஞ்சனக்கல்லான்னு பார்க்குறதுக்குள்ள கஷ்டம். பட் இது ஓகே, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ நகத்தெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நகத்தில் வந்து சொத்தை விழுது, நகத்தை வந்து சரியாக பராமரிக்க மாட்டாங்க, அது ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அது இப்போ நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் வரும், அதுக்காக வேண்டி நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க, பாலிஷ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா? வீட்டில் இருந்தபடியே இதுக்கு ஏதாவது தீர்வு உண்டா மேடம்? சார் கண்டிப்பாக நெகம் சொத்து அப்படின்னாவே நம்ம வயிறு தான் சார் பிரச்சனை. திரும்ப நான் அதுக்கு தான் வருவேன். நம்ம உடலுக்குள்ளற ஆரோக்கியத்தை பண்ணிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாகவே என்றைக்குமே இருக்கலாம் சார். எனக்கு வந்து பாதாம் நிறைய சாப்பிடணும் சார். அவங்க பாதாம் நிறைய ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 5 பாதாம் 4 திராட்சை சாப்பிட்டாங்கன்னா
விட்டமின்ஸ் டி கரெக்டாக வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு நெயில்ஸ் அழகாக வளர ஆரம்பிக்கும். இதுக்கான மேல் பூச்சி நகத்துக்கு ஒன்றுமே இல்லை சார். நம்ம வந்து பாதாம் ஆயிலை சும்மாவது அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இன்டேக்கில் பாதாமும் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலையில் இருந்துச்சு சாப்பிடணும். 5 திராட்சை ஒரு 6 பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் எந்த பல்லு விளக்கணுன்னே சிவ் பண்ணி நல்லா மென்று சாப்பிடணும். அந்த சலைவாவோட கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வித்தின் வீக்கில் வந்து நெயில்ஸ் வந்து அழகாக வளர ஆரம்பிச்சிடும் சார். சொத்தையெல்லாம் போக ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு சொத்தையும் போகணும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா சுடு தண்ணியில் ஒரு பவுலில் வச்சுட்டு 1 ஸ்பூன் வினிகர் 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி எப்சம் சால்ட் பேதி உப்புன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி. இங்கே நிறைய இடத்துல இப்போ கிடைக்குது பேதி உப்புன்னு. அதை போட்டுட்டு லுக்குவாமெல்லாம் கையை வச்சுட்டே இருக்கலாம் சார். அப்போ அந்த பாக்டீரியல்ஸ் எல்லாம் கில் ஆகிடும், செத்து போயிடுவாங்க. அப்புறம் நகத்தை நல்லா பராமரிச்சுக்கலாம் சார். இது காலுக்காகட்டும் கைக்கு ரெண்டுமே பொருந்தும். இப்போ ஒரு சராசரி ஒரு ஆணோ பெண்ணோ தங்களுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு பொதுவான குறிப்பு ஏதாவது இருக்குமா? சார் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும் சார். ஏன்னா வந்து நல்ல ஒரு நாள் ஒரு டைம் நீங்கள் சோப்பு போட்டு குளித்தாலும் ஒரு டைம் நீங்கள் பவுட்ரு ப்ரிப்பேர் பண்ணுற பவுடரில் ஆரோக்கியமான பவுடர் ஏதோ இல்லை கடலை மாவோ இல்லை பாசிப்பருப்போ இல்லை வேப்பங்கொழுந்தோ இல்லைனா வந்து நம்ம நிறைய விஷயம் இருக்குது சார். நிறைய போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு ஏன்னா எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் சார். எண்ணெய் குளியல் ஆரோக்கியத்துக்கு உள்ளார ஆரோக்கியத்துக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். மேம், நிறைய ஜென்ஸ்க்கு வந்து அவங்க தொடர்ந்து சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து உதறுவது ரொம்ப கருப்பாயிடுது. அதே மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இல்லை உமன்ஸ் எல்லாமே லிப்ஸ்டிக் எல்லாமே யாரையும் பார்க்க முடியல. இப்போ அந்த மாதிரி லிப்ஸ்டிக் கேட்குறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து உதடுகளுக்கு எதனா பாதிப்பு இருக்கா? இது வந்து நேச்சுரலாகவே வந்து உதட்டை வந்து இளமையாக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நிறைய பேருக்கு லிப்ஸ் கருப்பாயிடுது அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதுக்காக மறைக்கிறதுக்காகவே சில ஆர்டிஃபிஷியலை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை சார். நிறைய மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிளிசரின் ஒரிஜினல் கிளிசரின் கிடைக்கும். அதில் பீட்ரூட் எசன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இல்லை கேரட் எசன்ஸ் 2 ஈக்குவல் பொசிஷனில் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கிளிசரின்லாம் 1 ஸ்பூனில் கேரட்டும் பீட்ரூட் எசன்ஸ் இருக்கணும். மிக்ஸ் பண்ணி கையில் வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது மட்டும் அப்ளை பண்ணிகிட்டே வரணும் சார். அப்போ அது என்ன ஆகுனா மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்து பீல் ஆகி வர ஆரம்பிக்கும். நம்ம இதை மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டோம்னாவே போகிறோம் சார். கிளிசரின் வந்து அற்புதமான ஒரு விஷயம். அதில் கேரட் ஜூஸ் பீட்ரூட்டு 2 சம்பாலவே எடுத்து மிக்ஸ் பண்ணி சின்ன ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கெட்டெல்லாம் போகாது. நம்ம வந்து அப்பப்போ தான் ரெடி பண்ணிக்க போகிறோம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி பண்ணிட்டா லிப்ஸை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் சார். கலருமே டேர்ன் ஆகாது. ஸோ நம்ம வெளியில் பிளைன் கிளிசரின் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியில் போகிறோம் எனக்கு இந்த கலராக தெரியும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து வெறும் கிளிசரின் அப்ளை பண்ணிட்டாவே போகிறோம். அந்த ஈர கண்டென்ட் லிப்ஸில் இருக்கவே சன்னால் வந்து எந்த பாதிப்பும் வராது சார். அப்படியே அதே மாதிரி நேச்சுரல் லிப்ஸ்டிக் மாதிரியே காஞ்சிடுமா? நேச்சுரல் லிப்ஸ் வந்துடும் சார். நேச்சுரல் லிப்ஸ்டிக்ன்றதை விட நேச்சுரல் லிப்ஸாகவே அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அது பீல் ஆக ஆரம்பிக்கும். வேண்டாத டெட் செல்ஸ் டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் பீல் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2-3 டேஸ்லேயே பீல் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களே திருப்தி அடைஞ்சிடுவாங்க. ஏன்னா ஒரிஜினல் கிளிசரினுக்கு அந்த ஒரு இது உண்டு. இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சார், ஆலுவேரா போடுறாங்க. ஆலுவேரா நிறைய பேருக்கு செட் ஆக மாட்டேன். ஸ்கின் வந்து சில பேருக்கு அலர்ஜி இருக்குது. அதனால கிளிசரின்றது பொதுமறையான ஒரு விஷயம். அடுத்தது ஆண் பெண் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்வை ஸ்மெல்லுன்றது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாகவே ரொம்ப நாளாக பார்க்கப்படுது. இப்போ இந்த மாதிரியான வேர்வை ஸ்மெல்லுக்கு வந்து ஏதாவது வீட்டு ரெமெடி மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ வந்து பேதி உப்பு எப்சம் சால்ட் அப்படின்றது நிறைய இடத்துல நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது, நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது சார். அதில் ஏதாவது ஒரு எசன்ஸ், இப்போ நம்ம ரோஜா இதழ் இருக்கு இல்லைங்க, ரோஜா இதழ் பவுடரை வாங்கிட்டு வந்து இப்போ 1 கிலோ எப்சம் சால்ட் வாங்கினோம்னா ஒரு 100 கிராம் ரோஜா இதழ் பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பக்கெட்டில் குளிக்கும் போதே ஒரு கைப்பிடி போட்டு குளிச்சிட்டோம்னா நம்மளோட வேர்வை ஸ்மெல் போகும் சார். இது முக்கியமாக நிறைய இடத்துல வருது. அதனாலே நிறைய பேர் பெர்ஃப்யூம் எதிர்பார்க்குறாங்க. பெர்ஃப்யூம் வேர்வுல சேர்ந்து கலக்கிற ஸ்மெல் இன்னும் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு. அது ஒரு விஷயம். வெட்டி வேறு நிறைய வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் சார். வெட்டி வேறு ஒரு கிலோ வெட்டி வேறுனா ஒரு 25 கிராம் பச்சை கற்பூரம், 5 கிராம் வந்து ஏலக்காய், இதை போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம குளியல் பண்ணும்போது நம்ம குளியல் தண்ணியில் போட்டு குளிச்சுட்டே வர ஆரம்பித்தோம்னா வெட்டி வேறு படப்படப்படவே நம்ம வேர்வை ஸ்மெல் போக ஆரம்பிச்சிடும் சார். ஆனால் ஒரு நாளைக்கு நிறைய இது வேர்வை ஸ்மெல் எதனால் வருது அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்காதது தான் பிரச்சனை. டைமுக்கு சாப்பிடாது, எண்ணெய் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் வேர்வைகளில் ஸ்மெல் நிறைய பேர் எல்லாத்துக்கும் வேர்வை வரும் சார். ஆனால் அந்த ஸ்மெல்லுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் தான் வரும். ஸோ நம்ம நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் குளிச்சுட்டு வெட்டி வேர் பவுடரை வந்து நம்ம பாத்ரூம்லேயே வச்சுக்கலாம். இல்லைனா எப்சம் சால்ட், அதில் ரோஸ் பவுடரை வந்து ரோஸ் இதில் வந்து காய வச்சு நாட்டு மருந்து கடையில் ஏன் சார் 20 ரூபா தான் சார் வரும். அது இப்போ இந்த எப்சம் சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா தான் வரும். ஸோ நம்ம 100 ரூபாய்க்குள்ள ஒரு மாதத்துக்கு ஆண்ட ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஸோ இது நல்லா இருக்கும் சார். இப்படி பண்ணலாம். வேர்வை ஸ்மெல் வந்து ஆண் பெண் 2 பேத்துக்குமே இது உகந்தது. மேடம், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்கள் தெளிவாக, அழகாக, பொறுமையாக, நிதானமாக எல்லாருக்கும் நேயர்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வண்டர்ஸ்.